கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற நம் ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறாராம். அதுபோல நம்மளும் பரிசுத்தமாய் இருக்க நாம் விரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சில மாத்திரமல்ல, நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். அப்போ கிரியை தான் இங்கே பார்க்கப்படுகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏன்னா இயேசுவோடு இருந்த சீசர்கள் தான் பரிசுத்த ஆவியில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார், பரிசுத்தமாய் ஜீவித்தார், பரிசுத்தமாய் யோசித்தார். அவர் பரிசுத்தர். அப்ப அவரை பின்பற்றுகிற நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த பரிசுத்தத்துக்கு நேர நாம் நடக்க வேண்டும். அசுத்தம் இதெல்லாம் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறது. ஆனாலும் அதை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்த பாதையை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ, அதுக்கு அர்த்த வசனம் பாருங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். என் ஆண்டவரை பார்த்தா யாரு இடற மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாரு இடற மாட்டாங்க. வார்த்தையில பரிசுத்தம் இல்லையா, பார்வையில பரிசுத்தம், அவர் நடக்கையில பரிசுத்தம். அவரை குறித்து வேத புஸ்தகத்துல அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நினைச்சா நம்ம பரிசுத்தமாய் மாறி விடுவோம். நாம் பிறக்கும்போது பரிசுத்தமாய் பிறப்பதில்லை. தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வளர்ந்து வர வர இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரிசுத்தமாய் மாறுகிறான், அவன் சுத்தமாய் மாறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். நாமளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க விரும்ப வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு பரிசுத்த சிந்தையை தாங்க. எங்க மாம்சம் விரும்புகிறது எங்களை மேற்கொள்ளாம ஆவிக்குரியவனாய் நடக்க நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற இதை ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.